காற்று ராசியாக சொல்லக்கூடிய மிதுனம், துலாம் மற்றும் கும்ப ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி நம்ம கொண்டு போகணும், அதற்கான பாசிட்டிவ் மெசேஜஸ் அண்ட் கைட்லைன்ஸ் குடுக்கறதுக்காக சாரா மேம் நம்ம கூட இருக்காங்க. மேம், அடுத்ததாக காற்று ராசின்னு சொல்லக்கூடிய 3 ராசிகள் மிதுனம், துலாம் மற்றும் கும்ப ராசிக்கான கைட்லைன்ஸ். முதல்ல மிதுன ராசிக்கான கைட்லைன்ஸ் பார்த்துக்கலாம். முதல்ல மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த 15 நாட்கள் கரியர் வைஸ் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்? மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இவங்க அடுத்த 15 நாட்கள் கரியர் வைஸ் என்ன பண்ணணும்னா, எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு ஜாப் பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கு, இல்லை எனக்கு இந்த மாதிரி தான் நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கான ப்ராசஸ் நடந்தால் மட்டும் நான் ஆக்ஷன்ஸ் கொடுக்குறேன். இல்லைன்னா எனக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேனோ அதான் கிடைக்கணும், இல்லைன்னா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் இருக்கவே கூடாது. வாய்ப்புகள் வரும், வேற வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்புகளாவது அட்லீஸ்ட் பிக் பண்ணிக்கணும். அந்த வாய்ப்புகள் பிக் பண்றதுனால கூட இவங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும். எப்பவுமே சோர்ந்து உட்காரக்கூடாது. தொடர்ந்து ஆக்டிவா இருக்கணும். சுறுசுறுப்பா அவங்களுடைய பணிகளை மேற்கொண்டு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி செஞ்சாங்கன்னா இழந்த வாய்ப்புகளை கூட மீட்டெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அது இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்ல அதுல ரொம்ப முனைப்போட இருக்கணும். தொடர்ந்து அவங்க வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும். எஃபர்ட் போட்டே இருக்கணும் கரியர்ல. சரி, ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்க போகுது மிதுனத்துக்கு? ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு மன ஆறுதல், மன அமைதி கிடைக்கும். ஒரு சந்தோஷமான உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி காட்டுது. ஆல்ரெடி ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க, மன பாரத்தில் இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் மாறும் நெக்ஸ்ட் 15 டேஸில். இவங்களுக்கு அவங்களுடைய பார்ட்னர் சார்ந்தோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்தோ ஒரு சந்தோஷமான சூழல் உருவாகும். மேபி வெளியே கூட எங்கேயாவது போயிட்டு வரலாம். ஓகே, என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அடுத்த 15 டேஸ் இன்னும் பாசிட்டிவா இருக்கும்? இவங்க இந்த கிராஸ் கிரீன், அந்த கலர் லைட் கிரீன் கலர் யூஸ் பண்ணலாம் அண்ட் ரெட் கலர் யூஸ் பண்ணலாம். இந்த 2 கலரும் அவங்களுக்கு ரொம்ப பிளசன்டபுளா இருக்கும். இந்த வாரம் முருகர் தரக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன? மிதுனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, இவங்களுக்கு யாருமே இல்லை, நான் ஒரு தனி ஒரு ஆளா நின்று எல்லாத்துலேயும் போராடுறேன், கஷ்டப்படுறேன், எனக்கு எந்த ஒரு சப்போர்ட் இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இவங்க முருகர்கிட்ட அழுகுறது, முறையிடுறது, கஷ்டப்படுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த நெக்ஸ்ட் 15 டேஸ்ல அந்த மாதிரியான ஒரு தாக்கம், அந்த மாதிரியான ஒரு சேட்னஸ் இருக்கவே கூடாது. ஏன்னா முருகர் சொல்றது உனக்காக நான் மட்டும் இல்லை, என்னோட குடும்பமே இருக்கு. என்னோட அம்மா, அப்பா, என்னுடைய அண்ணன், எல்லா குடும்பமே இருக்கு. உனக்கு நீ ஏன் யாரும் இல்லைன்னு வருத்தப்படுற? என் குடும்பமே உனக்காக இருக்கு. அதனால மேற்கொண்டு உன்னுடைய பணிகளை சிறப்பா செய்யணும். நீ என்னோட குடும்பத்தோட நீ சங்கமிச்சிரு அப்படின்றது ஒரு மெசேஜா முருகர் இவங்களுக்கு கொடுக்குறாரு. கண்டிப்பாக. ஏன்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கு. பார்த்துட்டு இருக்கிற மிதுன ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இது ரெசனேட் ஆகுது அப்படின்னு சொல்றபடி எல்லோ கலர் ஹார்ட் என்ன நீங்க மெசேஜ்ல பதிவிட்டு உங்களுடைய விஷயத்தை கொடுக்கலாம். அடுத்ததாக காற்று ராசியில 2வது ராசியா சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு முதல்ல கரியர் வைஸ் அவங்களுக்கு எப்படி இருக்க போகுது அடுத்த 15 நாட்கள்? துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். துலாம் இவங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த 90%, 100% அந்த மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு காட்டுது. ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அண்ட் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாங்கன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. நல்ல பெரிய பெரிய வாய்ப்புகள் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பண ரீதியாக அவங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன டார்கெட் பண்ணுறாங்களோ அதை அச்சீவ் பண்ணிடுவாங்க. ஃபினான்ஷியலி அவங்க ஸ்டேபிளாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு வேலை ரீதியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எல்லாத்துலேயும் ஒரு கம்ப்ளீஷன் கிடைக்கும். சில பேருக்கு ஃபேமிலி சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அந்த வேலையில அவங்க சக்ஸஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் ஃபேமிலி சைட்ல இருந்து கிடைக்கும். கரியர் வைஸ் அவங்களுக்கு இந்த வாட்டி ஃபேமிலில இருந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும். சரி, ரிலேஷன்ஷிப் வைஸ் எப்படி இருக்க போகுது? ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு இருக்கு. எப்பேற்பட்ட போராட்டம், பிரச்சனைகள் வந்தாலும் அதை நின்று ஃபேஸ் பண்ணணும், முறியடிக்க பார்க்கணும். கிவ் அப் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்ட்னரை இவங்க சேஃப் ஜோன் பண்ண பார்க்கணும். ஏன்னா அதை தட்டி பறிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால ரொம்ப அதை சேஃப் அண்ட் செக்யூர்டா பார்த்துக்கணும். எதிர்த்து போராடுறதுக்கு ரெடியா இருக்கணும். ஓகே, என்ன மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டா அடுத்த 15 டேஸ்க்கு அவங்க இன்னும் பாசிட்டிவா இருக்கலாம்? இவங்க ஒயிட் அண்ட் பேபி பிங்க் கலர் யூஸ் பண்ணலாம். அந்த 2 கலரும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் அண்ட் மிகப்பெரிய ஒரு மன அமைதியை கொடுக்கும்.
ஸோ கரியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்துட்டோம். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு முருகர் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன? ஸோ துலாம் ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முருகர்னாலே ஒரு ஆச்சரியம், அதிசயம், நிறைய அதிசயமான விஷயங்கள் முருக பக்தர்கள் வந்து கண்கூடா பார்த்துருப்பாங்க, உணர்ந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முருகர்கிட்ட நிறைய அதிசயம் ஏராளமா இருக்கு. அந்த அதிசயங்கள்ல இவங்களோட வாழ்க்கையிலும் சில அதிசயங்கள் நடக்கணும்னா, அப்ப முருகரை தொடர்ந்து வழிபடணும். அதுவும் எஸ்பெஷலி மருதமலை முருகரை வந்து வழிபடணும். இப்போ அவங்க லைஃப்ல ஒரு அதிசயம் நடந்துருச்சுனாலும் அதற்கு நன்றி சொல்ற விதமா மருதமலை முருகரை வழிபடலாம். இல்ல இன்னும் அந்த மாதிரி எனக்கு நடக்கலாம், நான் எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னாலும் மருதமலை முருகர்கிட்ட வேண்டிக்கலாம். அவங்க வாழ்க்கையிலேயும் அதிசயங்கள் நடக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பா அதை நிறைவேற்றி வைப்பாரு அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கண்டிப்பா மாற்றங்கள் நடந்திருந்தாலும் சரி, இல்ல நடக்கணும் அப்படின்னு வேண்டுதல் இருந்தாலும் துலாம் ராசிக்காரர்கள் மருதமலை முருகன் கோவிலுக்கு ஒரு வாட்டி சென்று வர்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். அப்படி பார்த்துட்டு இருக்கிற துலா ராசிக்காரர்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுத்து நீங்க உங்களுடைய மெசேஜஸை நீங்க கமெண்ட்ஸ்ல பதிவிடலாம். அடுத்ததாக கும்பராசிக்காரர்கள், காற்று ராசியிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்னு சொல்லக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு கரியர் வைஸ் எப்படி இருக்கு அடுத்த 15 நாட்கள்? ஸோ கும்பராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு அடுத்த 15 நாட்கள் வந்து கரியர் வைஸ் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினா, ஒரு அன்பா கொஞ்சம் கொலீக்ஸோடையோ இல்லை அவங்களோட ஸ்டாஃப்ஸோடையோ அன்பா நடந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கினாங்கன்னா, இவங்க எதிர்பார்க்குற அந்த அவுட்கம்ஸ் நிச்சயமா கிடைக்கும். ஸோ மற்றவங்க சைட்ல இருந்து ஒரு அவுட்கம் கிடைக்கணும், மற்றவங்க கிட்ட இருந்து ஒரு கொலாபரேஷன் கிடைக்கணும், ஒரு டீம் வந்து நம்மளுக்கு ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த அளவுக்கு இவங்களும் லவ் அண்ட் கம்பேஷனா இருக்கணும். அந்த மாதிரி அவங்களுடைய கூட வேலை செய்யறவங்களோட இல்ல இவங்க கிட்ட வேலை செய்யறவங்க கிட்ட ஒரு அன்போடையும் கருணையோடையும் நடந்துக்கிட்டாங்கன்னா, இவங்க செய்யற எல்லா விதமான காரியங்களையும் அவங்களுக்கு சக்சஸ் கண்டிப்பா நடக்கும். அது இவங்க மட்டும் இல்லாம அவங்களோட இருக்கிறவங்க சேர்ந்து அந்த வெற்றியை அவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வேலைகள் கரெக்டா பெர்ஃபெக்ட்டா நடக்கும். ஸோ இந்த வாட்டி வந்து கும்பராசிக்காரர்களுக்கு கரியர் ரொம்ப ஸ்ட்ராங்கா பாசிட்டிவா இருக்கு. அடுத்ததாக ரிலேஷன்ஷிப் வைஸ் அவங்க எப்படி கொண்டு போகணும்? ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்க்கும்போது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் 15 டேஸ் இமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். திடீர்னு அழுகையாக இருப்பாங்க, திடீர்னு சோகம் இருக்கும், திடீர்னு சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன்ஸ் வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து ஸ்டேபிளாக இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கணும். அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்து ஏதாவது பிரயாணங்கள் மேற்கொள்ளணும்னு நினைக்கும் போது கூட அதுலேயும் கரெக்டான ஒரு டெசிஷன்ஸ் வந்து எடுக்கணும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்கன்னா அப்படின்னா இமோஷ்னலி உணர்வு ரீதியாக ரொம்ப பாதிப்புக்குள்ளாவாங்க. ஸோ அது நடக்காத வகையில் ப்ராக்டிக்கலாக வந்து ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இவங்களுக்கான கலர்ஸ் நெக்ஸ்ட் 15 டேஸ் வந்து இந்த ஒரு கலர்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டா வந்து ரொம்ப இன்னும் நல்லா இருக்கும். ஸோ இவங்களுக்கு லக்கி கலர்ஸ் பார்க்கும்போது எல்லோ அண்ட் ஓஷியன் கிரீன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப லக்கியாக இருக்கும் அடுத்த 15 டேஸ்க்கு. ஸோ முருகர் சொல்லக்கூடிய ஸ்பெஷல் மெசேஜ் என்ன உங்களுக்கு? ஸோ கும்பம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முருகரை வந்து சந்தன அலங்காரத்தில் வரக்கூடிய நெக்ஸ்ட் 15 டேஸில் சந்தன அலங்காரத்தில் வழிபடணும். சந்தன அலங்காரம் முருகரை வந்து ஒரு ஃபோட்டோவாக எடுத்து வச்சு கூட டெய்லியும் வந்து பார்க்கலாம். கோவிலில் அந்த அலங்காரம் எப்போ செய்கிறாங்கன்னு கேட்டு தரிசனம் பண்ணலாம். அண்ட் அந்த மாதிரி அலங்காரம் செஞ்ச கோவிலில் சந்தனம் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த சந்தனத்தை கேட்டு வாங்கிட்டு வந்து இவங்க டெய்லியும் வந்து முருகர் பேரை சொல்லி வச்சுக்கணும். இதை செய்யும் போது அவங்களுடைய மனசு வந்து ரொம்பவே குளிர்ச்சி அடையும். நிறைய ஹீலிங் ப்ராசஸாக அது வந்து அவங்களுக்கு அமையும். அந்த ஹீலிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அது சார்ந்து நிறைய நன்மைகள் அவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயங்களை அவங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கும்பராசிக்காரர்கள் கிரீன் கலர் ஹார்ட்னு பதிவிட்டு கமெண்ட்ஸ்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் ரெசனேட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல நீங்க மெசேஜஸ்ல பதிவிடலாம். அடுத்ததாக நம்மளுடைய காற்று ராசின்னு சொன்ன இந்த மிதுனம், துலாம் அண்ட் கும்ப ராசிக்காரர்களுக்கு அடுத்த 15 நாட்களுக்கு அருமையான ஒரு பாசிட்டிவ் கைடன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.